ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரைக்குமே பெயர்ச்சிக்குமான பலன்களை நாம் பார்க்கிறோம். ராசிநாதன் சுக்கிரன் முதல்ல நீச்சமாக்குறார். 1-6 கூடியவன் நீச்சமாக்குறார். 1-6 கூடியவன் நீச்சம். ஒரு ஆடு காணணும்னா கடவுள்கிட்ட போய் முறையிடுறார். கடவுளே ஒரு ஆடை காணோம். அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரா, ஒரே வாரமா ஸ்டண்ட் பண்ணுறது கூட ஒரு டைம் இருக்குது. இந்த டைம் என்ன அப்படின்னா அக்டோபர் 18 உங்களுக்கு இந்த நவம்பர் 2nd வீக் வரைக்கும் அந்த ஸ்டண்ட் எங்கேயாவது நம்ம ஏதாவது ஒரு இன்டீரியராக அந்த இடம் அங்கே இருக்கான்னு கூட தெரியாது. என் நண்பன் ஒருவன் அப்படி தான் ஒரு இடம் வாங்கியிருந்தான். நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். வெறும் லேஅவுட்டை பார்த்து வாங்கியிருந்தான். லேஅவுட்டை பார்த்து வாங்கி உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே அக்டோபர் மாத பலன்கள் தான் ஏற்கனவே கேட்டாதே சார், எத்தனை தடவை சார் அதையே கேட்கறது என்று நீங்கள் நினைக்கலாம். அக்டோபர் மாத பலன் நாங்கள் சொல்லைங்க. அக்டோபர் மாதம் 3-4 பெயர்ச்சி ஏற்படுகிறது. ஒவ்வொரு பெயர்ச்சிக்குமான பலன்களை நாம் பார்க்கிறோம். ராசிநாதன் சுக்கிரன் முதல்ல நீச்சமாக்குறார். 1-6 கூடியவன் நீச்சமாக்குறார். 1-6 கூடியவன் நீச்சமாக்குறார். என்றைக்குமே தன்னிலை இழத்தல்னு ஒன்று உண்டு நண்பர்களே. தன்னிலை இழத்தல் ஒவ்வொருத்தரும் சந்திராஷ்டமம் வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். தன்னிலை இழத்தல் என்பதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த மனோகாரகன் சந்திரன் இழக்கும் போது தன் நிலை இழந்து யோசிக்கிறதெல்லாம் அப்போ தான் நடக்கும். தன் தகுதி இழந்து யோசிக்கிறது, நிலை இழந்து யோசிக்கிறது போன்றவைகள்லாம் இந்த பொறுமையாக இருக்கணும். நீங்கள் அக்டோபர் மாதம் பேஷன்ஸ் தான் என்ன சொல்கிறது, மிக முக்கியமான லீடர்ஷிப்போட அடிப்படை தகுதியே பொறுமை தான். நாமெல்லாம் நம்மளே கோவப்பட்டோம்னா, நம்மளே டென்ஷன் ஆனோம்னா தென் பீப்புள் வில் ஸ்கேரி. ஆஸ் எ லீடர் we need to be strong ஃபர்ஸ்ட். அதுதான் மிக முக்கியமான விஷயமே அதுதான். அப்போ ராசிநாதன் நீச்சம் என்பதால் இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோடு இருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் போகிறது போன்றவைகள்லாம் ஏற்படும். ஸ்கின் இஷ்யூஸ் ஏற்படுறது போன்றவைகள்லாம் ஏற்படும். அப்போது அமைதியாக இருக்கணும் நண்பர்களே. ஒரு ஊரில் ஒரு ஆடு மேய்க்கிறவர் இருந்தார். இந்த ஆடு மேய்க்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆடு காணணும்னா கடவுள்கிட்ட போய் முறையிடுறார். கடவுளே ஒரு ஆடை காணோம். அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரா, ஒரே வார்த்தை, உனக்கு நான் ஆட்டை கொடுத்துட்றேன், உன் ஆடு எங்கே இருக்கோ அதை கொடுத்துட்றேன். உனக்கு ஆடு வேணுமா, ஆட்டை திருடினவன் யாருங்கிறத உனக்கு வேணுமா? இல்லை கடவுளே, ஆடு போனால் போட்டும். ஆடு தான் அவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம். அது போனாலும் போட்டுமா. இவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு பாருங்க. ஆடு போனால் போட்டோம், ஆடை திருடினவன் நான் பார்த்தே ஆகணும் என்று சொன்னாரான். சரிட்டு என்ன பண்ணாரான், கடவுள் ஒரு புலியை கொண்டாந்து விட்டாரான் வீட்டில். அந்த புலி அவர் முன்னாடி நிற்குது. அந்த யார் ஆட்டு மேய்க்கிறவர் முன்னாடி. கடவுளே என்னை இப்படி கைவிட்டியே, புலிகிட்ட மாட்டி விட்டியே அப்படின்னு கடவுள் சொன்னாரான், இந்த புலி தான் உன் ஆட்டை அடித்து கொண்டுச்சு. நீ என்ன கேட்ட, உன் ஆட்டை யார் எடுத்துகிட்டு போனாங்களோ அவங்கள கொண்டாந்து நிறுத்த சொன்ன, நிறுத்திட்டேன், நீ பார்த்து கொண்டு மறைஞ்சிட்டாரான். ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது என்று மாட்டிக்கொண்டாரான். பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், மிதமிஞ்சிய புத்திசாலித்தனமாக யோசித்து நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். ராசிநாதன் மறையும் பொழுது பிரச்சனை தீர்ந்துச்சா விட்டுட்டு வேலை பாருங்க. பிரச்சனைக்கு காரணம் என்ன, ரூட் காஸ் என்ன தேடுனீங்கன்னா இன்னும் டென்ஷன் தான் மிச்சம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் தான் கற்றுக்க வேண்டிய பாடம். அடுத்ததாக உங்களுக்கு சூரியன் 4 கூடியவன் நீச்சமாகிறார். 4 கூடிய நீச்சமாகும் போது வீடு மாடு மனை ப்ரமோஷன் உயர்கல்வி உயர் பதவி போன்றவைகள் எல்லாம் நீச்சமாகிறது. அப்போ 4 கூடிய நீச்சமாவதால் உயர்கல்வி உயர் பதவி போன்றவை பிரச்சனை ஆகும்போது ப்ரமோஷன் லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா, ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் பேரை மட்டும் விட்டுட்டு மற்றவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கும் சார், மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாதா? மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாது. என் பாஸ் இருக்கார் சார், என் பாஸ் எல்லாம் அப்படி பண்ண மாட்டார் சார், நல்லா பண்ணுவார். ஸோ இதெல்லாம் தான் ஏற்றுக்கொள்ள முடியாத கசப்பு உண்மைகள். மாத்திரை கசப்பு தான், ஆனால் அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி தான் 4 கூடியவர் மறையும் பொழுது ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் மட்டும் வராது. ஸோ ஆஃபீஸில் என்னுடைய அரசியல்வாதிகள்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், ஒரு மாநாடெல்லாம் நடத்தி ஒரு ஸ்டண்ட் பண்ணுவாங்க, தன்னுடைய இருப்பை காட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த 4 கூடியவன் மறையும் பொழுது என்ன ஆகும்னா, ஆஃபீஸில் ஒரு ஸ்டண்ட்டு ஒரு 2 நாள் நின்றுலாம், நிற்கட்டும், டிபார்ட்மெண்ட் என்ன தேடட்டும், டிபார்ட்மெண்ட் சத்தியமாக உங்களை தேடும். 2 நாள் காயம் எங்கே போனார் 2 3ஆவது நாள் வேற ஆள் வருவாங்க, அந்த வேலையை நடத்துவாங்க. இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை. நம்ம ஸ்டண்ட் பண்ணுறது கூட ஒரு டைம் இருக்குது. இந்த டைம் என்ன அப்படின்னா, அக்டோபர் 18
உங்களுக்கு இந்த நவம்பர் 2nd வீக் வரைக்கும் அந்த ஸ்டண்ட்டை நீங்கள் பண்ணலாம். சூரியன் இப்போ நீச்சமாக இருக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ரமோஷன் வரதுக்கு மேனேஜரை ஏற்று பேசாதீங்க. உண்மையிலே நண்பர்களே, உங்களுக்கு ப்ரமோஷன் வேணும்னா நீங்கள் சும்மா இருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துடும். நீங்கள் அவர் கூட சண்டை போடாமல் இருந்தாலே போதும். நிறைய பேர் கெட்டு போகிறது எதனால்? தன்னுடைய பேச்சுனால தான் கெட்டு போகிறாங்க. நீங்கள் மேனேஜர்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா தான் ப்ரமோஷன் இப்போ இல்லை, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் வராது. அது புரிஞ்சிக்காம தான் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கான். அப்போ நாளுக்குடையவன் நீச்சமாகும் பொழுது ப்ரமோஷனல் ஜாக்கிரதை வேணும். ப்ரமோஷன் வேண்டும் என்றால் பொறுமை வேண்டும். அப்போ சூரிய பகவானை ஆதித்யனுடைய கோயில் இங்கே இருக்குது பாருங்கள், ரெட் ஹில்ஸ் பக்கம் ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போங்க, சூரிய பகவானை வழிபடுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குரிய பலன்கள் என்பது கிடைத்துவிடும். அடுத்ததாக முக்கியமான ஒரு பயிற்சி என்னவென்றால் புத பகவானுடைய உச்சம், 2-5 கோடியோட உச்சம். இந்த அக்டோபர் முதல் 15 தேதி இருக்குதே, அடமழடா அடமழடா, அதெல்லாம் அப்போ தான் கொட்ட போது பணம். முதல் 15 நாள் பணம் வருவதற்கான வழிகள். அக்டோபர் தொடங்கி புதன் உச்சம் பெறும் இந்த 15 நாள் நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி. புத பகவானுடைய உச்சத்தால் எதை தொட்டாலும் வெற்றி என்பது ஏற்படுகிறது. சுக்கிரன் நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் என்னென்ன? சூரியன் நீச்சம் என்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக 4ஆம் இடம். அம்மாவுடைய ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும். வீடு மாடு மனை லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிலாம் ஒரு வீடு வருது சார், பக்கத்தில் தான் சார் இருக்குது, பட்டாலாம் ஒன்றும் கிடையாது சார், சும்மா வாங்கிக்கிங்க சார், அப்புறமா நம்ம கரெக்ட் பண்ணி பட்டாலாம் வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்படிலாம் சட்டத்துக்கு புறம்பானதை வாங்கினீங்கன்னா கைது பண்ணிடுவாங்க. அதனால் தயவுசெய்து சட்டத்துக்கு புறம்பான எந்த விஷயத்திலும் ஈடுபடாதீர்கள். அதை அப்படி பார்த்துக்கலாம், இதை இப்படி பார்த்துக்கலாம், எனக்கு தெரியாத ஆள் கிடையாது, யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து போய் மாட்டிக்காதீங்க. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி முன்னாடி ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, அது நம்மளோடது மாதிரி தான், நீங்கள் சும்மா வச்சுக்கோங்க, நாளைக்கு மத்தினா பார்த்துக்கலாம். நாளைக்கு மத்தினா பார்க்க முடியாது, அது என்னைக்கு வந்தாலும் கேஸ் தான். அதனால் இந்த அரைகுறை லேண்டு, இந்த பாதி லேண்டு, அப்ரூவல் வாங்காத லேண்டு, இதெல்லாம் தயவுசெய்து வாங்காதீங்க. ரிஸ்க் எடுத்தால் மாட்டிப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது ஒரு மலையோரமாக இருக்குது சார், நதியோரமாக இருக்குது சார், அப்படியே வாங்கி போட்டால் நாளைக்கு மத்தினா அந்த இடத்துல வீடு கட்டிக்கலாம் சார், வாங்கக்கூடாது, அதெல்லாம் நீர்படுக, வாங்காதீங்க. இல்லை நான் வாங்கி தான் தீர்வேன்னா கவர்மெண்ட் வந்து அப்படி கையகப்படுத்தி எடுத்துகிட்டு போயிடும். நாளுக்குடைய நீச்சமாகும் போது இந்த மாதிரி விபரீத எண்ணங்கள்லாம் தோணும். சில பேர் சம்பந்தமே இல்லாமல் இடத்துல போய் வாங்குவாங்க. எங்கேயாவது நம்ம ஏதாவது ஒரு இன்டீரியராக அந்த இடம் அங்கே இருக்கான்னு கூட தெரியாது. என் நண்பன் ஒருவன் அப்படி தான் ஒரு இடம் வாங்கியிருந்தான். நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். வெறும் லேஅவுட்டை பார்த்து வாங்கி கடைசியாக என்ன அந்த லேஅவுட் எங்கடா இருக்குது வீடுன்னு போய் பார்த்தீங்கன்னா என் முன்னாடி தான் இருக்குது மயானத்தினுடைய எரி மேடைக்கு ஏற்ற மாதிரி வீடு. வீட்டை திறந்தோடனே ஏதோ ஒன்று எரியும் டெய்லியும். அவன் கடைசி அப்பா எனக்கு இந்த லேண்டே வேணாம், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி மயானத்துக்கு தானம் பண்ணிட்டு வந்துட்டான் அந்த இடத்த. நம்ம பார்த்து வாங்கணும். நம்ம வாங்குற இடத்துல முன்ன பின்ன ஏதாவது இருக்கா, இந்த பக்கம் யார் இந்த பக்கம் யாருன்னு வாங்கணும். ஸோ அதனால எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், 4 கூடிய நீச்சமாகும் பொழுது இதெல்லாம் நடக்கும். 4 கூடிய நீச்சமாகும் போது அக்கம் பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்குங்க. அவசரப்பட்டு லேஅவுட் பேச்சு, புரோக்கர் பேச்சு கேட்டு வாங்கினேன். நல்லா சொன்னா சார், அப்புறம் கொண்டு போய் பார்த்தா மயானத்துக்கு பக்கத்து வீடாக வச்சுட்டான் சார், அங்கே தான் சார் உட்காந்துருக்கோம், டெய்லி 4 போகுது 4 வருது சார், வாழ்க்கையை வாழணுங்கிற எண்ணமே போயிடுச்சு சார், சத்தியமாக போயிடும். அதனால் அங்கெல்லாம் இருக்க முடியாது. அதனால் இதெல்லாம் ஏற்படும். ஸோ அப்போது ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் என்ன சொன்னேன், லேண்டு வாங்காதீங்க, வாங்கும்போது ஜாக்கிரதையாக வாங்குங்கன்னு சொன்னேன். அடுத்த விஷயம் என்ன சொன்னேன், ப்ரமோஷன் லிஸ்ட்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னேன். அடுத்ததாக உங்களுக்கு என்ன சொன்னேன், சுக்கிரன் நீச்சம் என்பதால் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். உங்களுடைய புத்தி இழக்காமல் பொறுமையாக பேசுங்க. பேசுறது நீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பேசுங்க. உங்கள் தகுதிக்கு இதெல்லாம் பேசலாமான்னு யோசிச்சுட்டு பேசுங்க. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்திருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா. அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்கா பண்ற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்றோம். இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்கா சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.